ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈஸியான ட்ரீம் கேக் வீட்டில் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தீபாவளிக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு இருந்துச்சு. நம்ம வந்து அதிரசம் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணோம். பட் இதில் வந்து நான் ரெண்டு பொருள் வந்து வீட்டில் வாங்கினேன். ரெண்டு பொருளை வந்து நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ் க்ரீமும் அதுக்கப்புறம் சாக்கோக்கு நம்ம அந்த பேஸு சாக்கோ கேக்கும் வந்து நான் கடையில் வாங்கிட்டேன். ஏன்னா செய்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதை கடையில் வாங்கி 2 கேக் பண்ணியிருந்தேன். ஒன்று என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கும், ஒன்று எங்கள் வீட்டுக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து அந்த வாங்கின கேக் வந்து நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன். 2 டப்பாவில் போட்டுக்கிட்டேன். அது நல்லா போட்டுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணியிருந்தேன். சுகர் சிரப்பில் வந்து லைட்டாக வந்து காஃபி பவுடரை ஆட் பண்ணி சுகர் சிரப் வந்து நல்லா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அது மேலே. இந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த நிறைய சுகர் ஆட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி கேக்லேயுமே இருக்கும். அண்டு நம்ம விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் சாக்லேட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சுகர் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் வந்து நான் இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஒரு கேக்கில் அதுக்கு அந்த மாய்ஸ்ட்னஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்து பிடிக்கும். அதாவது ரொம்ப அப்புறம் நம்ம சாப்பிடும்போது அது ஈஸியாக வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு டேப் பண்ணிவிட்டு நான் வந்து 2த்தையுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இன்றைக்கி நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ என்கிட்ட ஹேண்ட் மிக்சர் கிடையாது. விஸ்க் வாங்கிட்டு வந்தேன் இதுக்காக. வேறு வீட்டில் அம்மா வீட்டிலலாம் அதெல்லாம் இருக்காதுல்ல, நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு வந்துட்டு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு, சுகருமே நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சுகர் இருக்கும். இது அதனால் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தேன். மேனுவலாக பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அப்போயுமே வந்து நான் ரொம்ப பீட் பண்ணி எனக்கு கையெல்லாம் வலிச்சிருச்சு. ஸோ ஒரு லெவலுக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து நம்ம இந்த நார்மலாக ஐஸ் கேப் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம்ல, அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஃப்ரீசரில் இருக்க கேக் எடுத்து அது மேலே இந்த விப்பிங் க்ரீமோடு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் சாக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் தூக்கி இதில் போட்டுட்டு 2த்தையும் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்ம அந்த கனாஷ் ஊற்றும் போது அது கரெக்டாக வந்துட்டு செட் ஆகும். நம்ம அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து சாக்கோ கனாஷ் ஊற்றும் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து ஆற விட்டுருங்க. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அவசரத்தில் அவங்க உடனே கேட்டாங்கன்றதுனால ஒரு அவசரத்தில் கொஞ்சம் தான் ஹாட்டாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் இந்த பிக்சரில். அதை ஊற்றுனதும் லைட்டாக வந்து அந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உள்ளே போயிட்டு அது சரியாக செட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. நான் ரன் ஆனது கூட தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதுக்கு மேலே வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இன்னொரு லேயர் வந்து சாக்கோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சாக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஃபஸ்ட்டு என் தம்பிகிட்ட தான் கொடுத்தேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவன் வாயிலிருந்துலாம் நல்லா இருக்குன்னு ஒரு பொருள் வர்றது ரொம்ப ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வராது. ஏதாச்சும் டேஸ்ட் பண்ணாலும் அதுவும் அக்கா நான். ஸோ உங்களுக்கே தெரியும் சிஸ்டர்ஸ் சமையல் எப்படி கலாய்ப்பாங்கன்னு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த